ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அருண் விஜய் சாரோட பிறந்தநாள். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அவருக்கு பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கலாம். அவர் பார்த்தா நேற்று ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. பிளட் டொனேட் பண்ணியிருக்காரு. ஏழை எளிய மாணவர்களுக்கெல்லாம் வந்து உணவு கொடுத்துருக்காரு. பல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அருண் விஜய் சார் வந்து எப்பயோ ஒரு மிகப்பெரிய ஹீரோ வர வேண்டியது ஏன்னு தெரியல, ஒரு டைம் ஒர்க் ஆகலையா? ஏன்னா அருண் குமார்ன்றது வந்து அருண் விஜயா தான் மாத்தி வந்தாரு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கும். பட் ஆனா ரொம்பலாம் அவர் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு டேலண்டான ஆர்டிஸ்ட் அவர். உண்மையில எல்லாமே தெரிஞ்சவர் அவரு. அவர் ஏன் இவ்வளவு தூரம் இவ்வளவு நாள் வளர்றதுக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் வந்து டைம் ஒன்று இருக்கு இல்லையா? இப்ப டைம் வந்து என்னை இருந்தால் படத்து மூலியமா தான் வந்துச்சு. பட் ஆனா பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய படங்கள் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வந்து இந்த வணங்கான் படம் வந்து ஒரு பயங்கரமான பிரேக் த்ரூ ஆகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். வணங்கானோட வந்து டீசரை பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா வந்து பாலாவோட திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழிவாங்கும் படலமா தான் இருக்கும். அதுல ஒரு கேரக்டர்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருப்பாரு. அதாவது ஒரிஜினலாவே, அதாவது கேரக்டருக்குள்ள போயிட்டு அவன் அப்படிதான் வாழணும், அப்படிதான் அவனுக்கு வேணும். அதாவது ஒரு டைரக்டர்னு பார்த்துட்டு வச்சுக்கலாம், எனக்கு இப்படிதான் நீ இருக்கணும், நீ அழுக்காரதா இருக்கணும். அது ஒரு ஹீரோ வந்து அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு உணர்வுபூர்வமா கொண்டு வரதுக்காக அவரை வந்து எந்த அளவுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து பண்ணுவார்ன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க நந்தா பார்த்திருப்பீங்க, பிதாமகன் பார்த்திருப்பீங்க. ஒரு அழகான நடிகரையும் பாத்தீங்கன்னா ஒரு அந்த கேரக்டருக்கே மாத்திருப்பாரு. ஸோ அதுதான் வந்து பாலாவுடைய ஒரு டைரக்ஷன் சொல்லாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து சூப்பரா வந்திருக்குதா யார் சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்ச வந்து அருண் விஜய் வந்து ரொம்ப வந்து ஒரு நெகிழ்ச்சியான ஒரு ட்விட்டர்ல ஒண்ணு போட்டிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா இவர் வந்து கதையை கேட்கும் போது கூட வந்து ஆக்சுவலா வந்து எனக்கு நடிக்கும் போது கூட வந்து எனக்கு வந்து இந்த உணர்வு பூர்வம் வரல, டப்பிங் பேசும்போது கூட எனக்கு அப்படி ஒரு தோணல எனக்கு. பட் ஆனா வந்து நான் இந்த படத்தை பார்க்கும்போது நான் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் கண் கலங்கிட்டேன். எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நான் கொடுக்குற ஒரு கிஃப்ட் மாதிரி, ஒரு சமர்ப்பணம் மாதிரி இருக்குது. அது ரொம்ப நன்றி பாலா சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் வந்து யாருக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம கங்குவா சூர்யாவுக்கு தாங்க. இந்த அதாவது கதை அவர் சொல்லலைன்னு சொல்லிட்டு அவர் வந்து படத்தை விட்டு விலகி இருக்காருன்னா அப்போ பாத்துங்க. அதாவது பாலா வந்து ஃபர்ஸ்ட் படம் இருக்கு பாத்தீங்கன்னா நந்தா, அப்பயும் வந்து கதை சொல்லியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிதாமகன்லயும் ஒரு கதை சொல்லியா. பட் ஆனா இங்க வந்துட்டனால கதை கேட்டுக்காரு. கதையெல்லாம் வந்து பாலா பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது தான் நீ நடிக்கணும். அது இப்போ நீங்க பாலா படம் சூர்யா படம் சொல்ல மாட்டீங்க, இது பாலா படம் அப்படிதான் வந்து போகும். ஏன்னா டைரக்ஷனுங்க, அந்த டைரக்ஷன்னா அவருடைய படம், அவர் குழந்தை மாதிரி. எனக்கு தெரியும் நீ இப்படிதான் மாறணும், இப்படிதான் நடிக்கணும், நான் சொல்ற மாதிரி நச்சா நடிக்கல வேண்டாம்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவாரு. அவர் அந்த மாதிரியான ஒரு டைரக்டர் தான் பாலா. ஏன்னா உங்களுக்கு தெரியல அவரு எப்படின்னா ஒரு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார். இது நான் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் கேளுங்க. லைலா வந்து அப்பெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு லைலா பத்தி அழகா இருப்பாங்க. நந்தா படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளையா இருப்பாங்க. அவங்கள வந்து கொஞ்சம் கருப்பா மாத்துறதுக்காக என்ன பண்ணாங்க, இப்படி நடந்து வா அப்படி போன்னு சொல்லிட்டு வெயிலேயே சுத்த விட்டுருக்காங்களாம். கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே வரைக்கும், அது 5-6 மணி நேரம் வந்து தினமும் வந்து இதே மாதிரி சுத்தினால வந்து அவங்க வந்து ஒரு படம்லாம் முடிஞ்சு ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கும் போது அழுது சொல்லியிருக்காங்களாம், இந்த மாதிரி என்ன ரொம்ப டேரக்டர் சாவச்சிட்டாரு, எனக்கு இது ஏன் தான் நடிச்சதே எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து திட்டி கொட்டிருக்காங்க. திட்டி அவர் பேசியிருக்காங்க, அவரை பத்தி தப்பாவா பேசியிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு படம் முடிஞ்சு, ஆக்சுவலா படம் முடிஞ்சு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஷோ ஒன்று போடுறாங்க. அதாவது எல்லா நடிகர்களே வச்சு கூப்பிட்டு பார்க்கும்போது வந்து லைலா பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எதுவும் பண்ணலையா, அவங்க போயிட்டு பாலா காலிலே ஊந்துடுறாங்களாம். ஐயோ நான் மன்னிச்சிருங்க, நான் திட்டேன், இந்த மாதிரி வந்து நான் இப்படி என்ன எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து ஒரு பாராட்டி இருக்காங்களாம். ஸோ இதுதான் பாலா. ஏன்னா பாலா வந்து உங்களுக்கு தெரியும், அவர் நினைக்கிற கதை வரன்னா விடவே மாட்டார். அது 2 நாளா சரி 5 நாளாதான் சரி, அவர் அதை கண்டிப்பா அதை எடுப்பாரு. அந்த தான் வந்து பாலா டைரக்டர். ஆக்சுவலா அவர்கிட்ட நடிக்கிறதுக்கு பல நடிகர்லாம் பயந்துருக்காங்களாம். பயமாக முக்கியம். இப்பாற்பட்ட ஒரு எனக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதங்க. ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரி கிடைச்ச வரப்பிரசாதம். அவர் படம் எல்லாம் பாத்துன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு கண்டிப்பா வந்து அந்த படத்துல ஹீரோ இல்ல ஹீரோயின் கண்டிப்பா சாவாங்க. அந்த படம் ஒரு படத்தை நீங்க பார்த்துட்டு நீங்க வெளியே வந்தாலே கண்டிப்பா வந்து ஒரு 3 நாளாச்சும் உங்களுக்கு அந்த தாக்கம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அந்த மாதிரியான படங்கள் தானே எடுத்திருக்காரு. இப்போ பாத்தீங்கன்னா இவரு நடிச்சிருக்கிற படம், அந்த பரதேசி படம் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளால ஐயோ தாங்க முடியாது, அதெல்லாம் பார்க்கவே முடியாது நம்மளால. செகண்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்தோன்னா ஸோ அந்த அளவுக்கு ஒரு கொடுமை பத்திர ஒரு காட்சிகள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரியான படங்கள் தான் இயக்கக்கூடியதுதான் பாலா. ஸோ வணங்கான் படம் வந்து பயங்கரமான எதிர்பார்ப்புல இருக்கு. ட்ரைலரே பார்த்துங்க மிரட்டி இருக்கு. கண்டிப்பா வந்து இது அருண் விஜய்க்கு வந்து பயங்கர ஒரு பிரேக் த்ரூவா இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன்.
அருண் விஜய் கிட்ட வந்து பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க, என்னங்க நீங்க பொங்கலுக்கு வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது, நீங்க உங்க படம் ரிலீஸ் ஆகுதுங்க, என்னங்க கிளாஷ் ஆகாதா, என்ன 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 எதிர்ப்பு போட்டி அவங்க 2 பேருக்குள்ளன்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அருண் விஜய் என்ன சொல்லியிருப்பாரு தெரியுமாங்க? அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, அவருக்குள்ள நாங்கெல்லாம் போட்டிலாம் கிடையாதுங்க, அவரு ஒரு மிகப்பெரிய ஸ்டாரு, எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ கொடுத்ததே என்ன இருந்தால் படம் தாங்க. எல்லாருக்குமே தெரியும் என்ன இருந்தால் படத்துல வந்து ஒரு வில்லனை நடிச்சிருப்பாரு. படம் முடிஞ்சு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண் கலங்கி அழுதுட்டு வந்திருப்பாரு. எனக்கு வந்து ஒரு தலை வந்து எனக்கு இந்த அளவுக்கு இது ஹெல்ப் பண்ணி இந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு ஆப்போசிட்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எந்த ஹீரோ ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இவரும் ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான். இவரை கூட்டு ஒரு வில்லனா போட்டு ஒரு அஜித் கூட ஆப்போசிட்டா நடிக்க வைக்கிறது அவங்க சாதாரண விஷயமாங்க. இப்ப பாத்துங்க, அவர் அந்த வார்த்தை வந்து அஜித் தலைய சொல்றாருன்னா, அப்போ தலை வந்து எந்த அளவுக்கு நடந்திருக்காரு, அவர்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிருக்காருன்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அதான் விஷயம். அதாவது அருண் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கொடுத்த படம் எதுன்னு பார்த்தா என்ன இருந்தால்தான். சோ அதை மறக்காம வந்து இன்னமும் வந்து தலையை பத்தி ஒரு பெருமையா பேசுறாங்கன்னா அதுதாங்க தலை. இப்ப தெரியுதுங்களா, அஜித்தே கடவுளே ஏன் சொல்றேன்னு சொல்லிட்டு. இதான் ஒரு விஷயம். கண்டிப்பா வந்து வணங்கான் திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். அது போக பாத்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் வந்து வழக்கம் போல பாத்தீங்கன்னா அவருக்கு தெரியும் பாலாக்கு எப்படி மியூசிக் போடணும். ஆக்சுவலா ஒரு ஆர்டிஸ்டா தான் வந்து வேஸ்ட்னு வச்சுங்களேன். ஆனா மியூசிக் டைரக்டரா வந்து சூப்பரான ஆளு, பக்காவா மியூசிக் போடுவார். கதையை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன மியூசிக் போடணும் போடக்கூடியவர் தான் ஜிவி பிரகாஷ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து மிஸ்கி நடிச்சிருக்காங்க, சமுத்திரக்கனி நடிச்சிருக்காங்க, இன்னும் மற்ற பல பேர் நடிச்சிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். அருண் விஜய் சாரோட கரியர்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமையும்.